ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லவா? கோடம்பாக்கத்தில் ஒருத்தங்களை போட்டு பொழந்து எடுத்துட்டாங்களாமா. அந்த அடி அடிக்கும் போதெல்லாம் வாயை திறக்காம கம்முன்னு இருந்துட்டு திரும்ப நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தன்னோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஓன்னு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களாமா. அதுவும் சோசியல் மீடியாவில். என்ன அப்படின்னு கேட்டால், இங்கே தான்ப்பா என்னோட சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களாமா. இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அதை விரிவாக சொல்கிறேன். கூடவே அதிமுகவுக்குள்ள இப்போ விளையாண்டுட்டு இருக்கிறது சி.வி. சண்முகம் அவர்களும் எஸ்.பி. வேலுமணி அவர்களும் தான் நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா அதுதான் கிடையாது. அதிமுகவுக்குள்ள விளையாண்டுட்டு இருக்கிறதே லாட்ரி பணம் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து கிடைக்க வந்திருக்கு. இதை நான் சொல்லலை, அதிமுகவுடைய நிர்வாகியே அதிமுகவுக்குள்ள என்ன நடக்குது, யாருடைய பணம் வந்து அங்கே விளையாண்டுட்டு இருக்குது, புதுச்சேரியில் ரெசார்ட்டுக்கு போனாங்க இல்லையா, அது எதுக்காக போனாங்க, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடந்த டீலிங் என்ன அப்படின்னு எல்லாத்தையுமே சும்மா புட்டு புட்டு வச்சிருக்காரு. என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு மதிமுகம் டிகோ. நான் இசை. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இந்த தேர்தலில் அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி களத்திலேயே இல்லை அப்படின்னு தவிக தலைவரும் முதலமைச்சருமான விஜய் தேர்தலுக்கு முன்னாடி குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனால் தேர்தலுக்கு பின்னாடி இப்போ போகக்கூடிய போக்க பார்த்தா அதிமுக அப்படிங்கிற கட்சியே இருக்காது போலயே. ஆளாளுக்கு பிரிச்சு மேஞ்சி பதம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவா வெறும் 17 எம்எல்ஏக்களும், எஸ்.பி. வேலுமணிக்கு ஆதரவா 30 எம்எல்ஏக்களும் ஆதரவு கடிதத்தை ஆளுநர் கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா நம்பிக்கையில்லா தீர்மானம் சட்டமன்றத்துக்குள்ள நடக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவா 22 எம்எல்ஏக்களும், எஸ்.பி. வேலுமணிக்கு ஆதரவா 25 எம்எல்ஏக்களும் பிரிகிறாங்க. இந்த 25 பேருமே தாவிகாவுக்கு ஆதரவு அப்படின்னும், இந்த 22 பேருமே தாவிகாவுக்கு எதிர்ப்பாகவும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வாக்கு செலுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் சி.வி. சண்முகம் அவர்கள் வந்து செய்தியாளர்கள்கிட்ட பல தரப்பட்ட உண்மைகள் எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிட்டு இருந்தாரு. அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த 2 எண்ணத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த சின்ன கேப்ல 25 எம்எல்ஏக்கள் எஸ்.பி. வேலுமணி பக்கம் இருந்தாங்க இல்லையா, அந்த 25ல இருந்து 4 எண்ணம் கலந்து போய் இபிஎஸ் அவர்கள் கிட்ட ஒட்டியிருக்கு. அதாவது இந்த பக்கம் 21, இந்த பக்கம் 26 அந்த கணக்கு மாறி இருந்திருக்கு. இதை தெரிஞ்ச உடனே தான் இரவு பகல்னு பார்க்காம செய்தியாளர்கள் கிட்ட பயப்படாதீங்க, நான் இருக்கேன்னு சம்பந்தமே இல்லாம பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு சி.வி. சண்முகம் அவர்கள். இப்ப இந்த கதை எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தேர்தலில் தாவேக்காலாம் ஒரு ஆளே இல்லைங்க. அவங்க வந்து 5-15% வாக்குகளுக்குள்ளதான் வாங்குவாங்க, தேர்தலாம் மாட்டாங்க, விஜய் ஜெயிக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலைமையில தாவேக்கா வந்து அதிகமான வாக்குகள் வாங்கிட்டாங்க. இருந்தாலுமே பெரும்பான்மையான வாக்குகள் வாங்காம அவங்களும் தொங்குனது மட்டும் இல்லாம தமிழகத்தையும் தொங்க விட்டுட்டு இருந்தாங்க. இந்த சமயத்துல தாவேக்கா இந்த அளவுக்கு வளர்ந்துடுச்சு, அதை தோற்கடிக்கணும் அப்படின்னா திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கணும். அப்படி கூட்டணி வைக்கும் போது யாரு முதலமைச்சராக்க முடியும்? ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர் தொகுதியில தோத்துட்டாரு இல்லையா, அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்கலாமா, இல்ல அப்படின்னா திரும்ப அவர்களை முதலமைச்சராக்கலாமா? இந்த பக்கம் தாவேக்காவுக்கு தலித் வாக்குகள் அதிகமா போயிருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா கையில இருக்கு. அப்போ ஒரு தலித் தலைவரை நம்ம முதலமைச்சராக்கும் போது அந்த வாக்குகளை மறுபடியும் நம்ம அறுவடை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்புல திரும்ப அவர்களை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும், அந்த பேச்சுவார்த்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிடிக்காம ஒரு தலித்தெல்லாம் நான் தலைவராக ஏத்துக்கணுமா, அவரெல்லாம் முதலமைச்சர் ஆகணுமான்னு கேள்வி கேட்டு சண்டை போட்டு அங்கிருந்து சேர் எல்லாத்தையுமே உடைச்சதாகவும், அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து முதலமைச்சர் ஆக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே திமுகவுடைய தயவுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக முயற்சி பண்ணதாகவும், அதனால தான் அதிமுக இப்போ 2 துண்டா பிளவுபட்டு கிடக்கிறதாகவும் சி.வி. சண்முகம் அவர்கள் செய்தியாளர்கள் கிட்ட சொல்லியிருந்தாரு. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதுக்கப்புறமா சி.வி. சண்முகம் அவர்கள் சொன்ன மாதிரியே எஸ்.பி. வேலுமணி அவர்கள் தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கணும். ஏன்னா 10 தடவை தொடர்ந்து தோல்வி அடைஞ்சதுனால 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு சொல்லப்பட்ட இவர் வந்து இப்போ 11 தோல்வி பழனிசாமி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காரு. இந்த தோல்விக்கெல்லாம் காரணமே தலைமை சரியில்லாதது தான். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒழுங்கா அந்த தலைமைத்துவ பண்பு வந்து இல்லை, அவங்களுக்கு வந்து வழி நடத்த தெரியல. அதனால இதுக்கப்புறமா எஸ்.பி. வேலுமணி அவர்கள் வந்து வழி நடத்திட்டு போறாரு, அவர் வந்து பொதுச் செயலாளராக ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சார்பில் இருந்து ஒரு கொடராவையும், இந்த பக்கத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சார்பில் இருந்து ஒரு கொடராவையும் நியமனம் செஞ்சு, இந்த கொறடா வந்து இவங்களெல்லாம் பதவி நீக்கம் செய்ய, இந்த கொறடா வந்து இவங்களெல்லாம் பதவி நீக்கம் செய்ய, ஆக மொத்தத்துல அதிமுக அடிச்சுட்டு செத்துட்டு இருக்கு. பொதுவா ஒரு கட்சி இப்படிலாம் அடிச்சுட்டு சாகும்போது யாராச்சும் ஒருத்தங்க தூரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும் இல்லையா, அப்படி யாரடா இந்த கதையில இருக்கிறாங்க
அப்படின்னு பார்த்தா அங்கதான் ட்விஸ்டே. இந்த ட்விஸ்ட் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா பாண்டிச்சேரி ரெசார்ட்ல ஆரம்பிக்குது. ஏற்கனவே கூவத்தூர்ல ரெசார்ட் அரசியல் ஒன்று பண்ணி அங்க சசிகலா அவர்கள் தலைமையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே மாதிரி இந்த தேர்தல், இந்த தொங்கு சட்டசபை, இந்த குழப்பங்கள் எல்லாமே போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல பாண்டிச்சேரியில அதிமுகவில் இருக்கக்கூடிய 47 எம்எல்ஏக்கள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர்த்து 46 எம்எல்ஏக்களும் பாண்டிச்சேரி ரெசார்ட்ல ஒரு கூட்டத்தை வந்து போட்டாங்க. அங்க எப்படி சசிகலா தலைமையோ அதே மாதிரி இந்த கூட்டம் லீமா ரோஸ் அவர்கள் தலைமையில நடந்திருக்கு. அந்த ரெசார்ட்டுக்கான செலவு, அங்க என்னென்ன செலவுகள், மற்ற செலவுகள்லாம் இருந்திருக்கும்ல, அந்த செலவுகள் எல்லாத்தையுமே லீமா ரோஸ் அவர்கள் தான் பொறுப்பேற்றிருந்திருக்காங்க. பொறுப்பேற்று அப்படி ஒரு இதை எடுத்து அவங்க தலைமையில தான் எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. எப்படி எடப்பாடி பழனிசாமியை சசிகலா தேர்ந்தெடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த பக்கத்துல எஸ்பி வேலுமணி அவர்களை லீமா ரோஸ் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆக மொத்தத்துல அதிமுகக்குள்ள லாட்டரி பணம் அதிகமா புழங்கிட்டு இருக்கதா நான் சொல்லல, அதிமுக நிர்வாகி கிட்ட இருந்து வந்த ஒரு ரகசிய தகவல். அது மட்டும் இல்லாம யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் இதை ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டே இருக்காங்க. எப்பா அதிமுகக்குள்ள இருக்கிறதே லீமா ரோஸ் தான், அவங்களுக்கு எதுக்கு தேவையில்லாம ஒரு பொறுப்பை கொடுத்திருக்காங்க, அவங்க யாரு, அதிமுகவுக்காக என்ன செஞ்சாங்கன்னு நீங்க இப்ப அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்கீங்க, அவங்களுடைய பணம் ஏன் கட்சிக்குள்ள அங்கங்க நடமாடிட்டு இருக்கு, இப்படி பல கேள்விகளை கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதிமுக இப்போ ரெண்டா பிளவுபட்டதுக்கு காரணமே இந்த மார்டின் ஃபேமிலி தான் அப்படிங்கிறதையும் மாரிதாஸ் அவர்கள் வந்து ஒரு மேப் போட்டு டிவி வச்சு பெருசா விளக்கம் அளிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு டீட்டெயிலா வேணும்னா அந்த வீடியோவை கூட நீங்க பார்க்கலாம். இதுல நம்ம இப்போ என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ தாவிகாவில் செலவு பண்ணிட்டு இருக்கிறதுமே ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய பணம் அப்படிங்கிற செய்தி நமக்கு இதுக்கு முன்னாடியே தெரியும். அதாவது லாட்ரி பணம். இப்போ அதிமுகவை பிளவு பண்ணியிருக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா லாட்ரி பணம். இப்போ யார் 2 பேர் வந்து கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னா தாவிகாவும் அதிமுகவும். இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருந்திருக்கலாம் இல்லையா, அந்த டைலாக் தான் இப்போ ஞாபகம் வருது. இப்போ இந்த டைலாக் இருக்கு இல்லையா, பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருந்திருக்கலாம், இது இன்னொரு விஷயத்துக்குமே நல்லாவே பொருந்தும். நேற்றுக்கு சட்டமன்றத்துக்குள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்ம முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை போட்டு பொழந்து கட்டி எடுத்துட்டாரு. கேள்வி மேலே கேள்விகளை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும் கிடையாது, பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுமே விசிகாவை சேர்ந்த எம்எல்ஏக்களுமே எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே முன் வச்சாங்க. அதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லாம வாயை மூடி பேசவும் அப்படிங்கிற மாதிரி கம்முனி இருந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு, அதாவது நீலாங்கரிக்கு போயிட்டு அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு பதிவா போட்டிருக்காரு 4 பக்கத்துக்கு. ஏற்கனவே திமுக பக்கம் பக்கமா பேசுறாங்க, அது புரியல, தாவேக்காவில் வைப்பு பண்ணலாம், ஒரு வார்த்தையில ஒரு 10 செகண்டுக்குள்ள எதா இருந்தாலும் சொல்லி முடிச்சிருவாங்கன்னு சொல்லிதான் தாவேக்கா பக்கம் அதிகமான இளைஞர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 4 பக்கத்துக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தா நேற்றுக்கு சட்டமன்றத்தில் உதயநிதி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து சுட்டி காட்டியிருந்தார். அவர் எல்லா நாளும் குத்தி காட்டுவார் போல, உங்களுக்கு தான் பெரும்பான்மையே இல்லையே, கல்லாப்பட்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகளோட ஆதரவோட தான் நீங்க இப்போ ஆட்சியை அமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அது வீட்டுக்கு போய் கால்குலேஷன்லாம் பண்ணி விஜய் அவர்கள் கிடையாது, அவருடைய ட்விட்டர் பதிவை யார் ஹேண்டில் பண்றாங்களோ அவங்க வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா தாவேகாவுக்கு 35% வாக்குகள் ரவுண்டா வச்சுக்குவோம், 35% வாக்குகள் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய 65% மக்களோ தாவேகா வேணான்னு எதிர்த்திருக்காங்க அப்படின்னு உதயநிதி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு எங்களுக்காக 65% தான், ஆனா திமுக வேணான்னு 75% பேர் வாக்களிச்சிருக்காங்கன்னு எந்த ஒரு கணக்குமே இல்லாம, எந்த ஒரு பேசிக்கான ஃபேக்ட் செக்குமே இல்லாம ஒரு பதிவை 4 பக்கத்துக்கு போட்டு வச்சிருக்காங்க. அதாவது ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா தாவேகா போட்டியிட்ட இடங்கள் வந்து 233. ஒரு எடப்பாடி தொகுதியில தான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட காசு வாங்கிட்டு ஒருத்தர் ஓடிட்டாரு அப்படிங்கிற ஒரு கதையை ஒன்று சொன்னாங்க இல்லையா. ஸோ அப்படி பார்த்தோம்னா 233 தொகுதிகளில் போட்டியிட்டே உங்களுக்கு வந்து 34.9% வாக்குகள் தான் கிடைச்சிருக்கு. ஆனால் திமுக போட்டியிட்ட இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 164 தான். இந்த 164 இடங்களில் போட்டிக்கிட்டு தான் 24.9% வாக்குகள் எடுத்திருக்காங்க. ஒருவேளை அவங்க இதை வந்து 234லுமே போட்டிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு குட்டி கால்குலேஷன் ஒன்று இருக்கு. இப்போ இந்த 24.9 அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து 164 தொகுதியில் போட்டிட்டதுனால அது கூட டிவைட் பண்ணோம்னா 0.147% வருது. ஸோ இந்த 0.147% 234க்குமே நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 34.51% வருது. கிட்டத்தட்ட தாவேகா எந்த அளவுக்கு வாக்குகளை வாங்கியிருக்காங்களோ அதே அளவுக்கு வாக்குகள் தான் வாங்கியிருக்கு. ஸோ மக்களால் திமுக நிராகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதே மக்களால் தான் தாவேகாவும் நிராகரிக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் பெரிய கொடுமை என்ன அப்படின்னா இவங்களை வந்து மக்கள் நிராகரிச்சாங்க, ஒட்டுமொத்தமாக நிராகரிச்சிட்டாங்க. இப்போ எதிர்கட்சி சீட்டில் வந்து ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்காங்க. யாரோட தயவுமே இல்லை அப்படின்னாலுமே திமுக தான் எதிர்கட்சி அப்படிங்கிற நிலைமையில உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் நிலைமை அப்படி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கலந்து வந்தால் கூட டப்பா டான்ஸ் ஆடிரும் அப்படிங்கிற நிலைமையில தான் தொங்கு சட்டசபையில தான் இவங்க ஆட்சியை அமைஞ்சிருக்கு. அந்த ஆட்சியை வச்சுட்டு இந்த பேச்செல்லாம் பேசுறது நியாயமாறாங்க. கூடவே இன்னொரு விஷயத்தையுமே சொல்லியிருந்தாங்க, அதாவது மதசார்பற்ற கூட்டணி அப்படின்னு சொல்றீங்களே, அப்புறம் எதுக்கு என்டிஏ கூட்டணியில போட்டி
போட்டி போட்டு பாஜகவுடைய வாக்குகளை அறுவடை செஞ்ச எம்எல்ஏவை அவங்களுடைய தலைமைக்கே தெரியாம ஆட்டைய போட்டேங்க திருட்டுத்தனமா. அதே மாதிரி அதே என்டிஏ கூட்டணியில போட்டியிட்டு பாஜகவோட வாக்குகளையும் சேர்த்து அறுவடை செஞ்ச அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில எம்எல்ஏக்கள் வந்து நீங்க ஏன் தனியா சந்திச்சீங்க? அவங்க வீட்டுக்கு புதுசா சோபா போகுது, அதுக்கு பின்னாடி வந்து புது முதலமைச்சர் போறாரு, என்ன புஷ்பா பட பாணியில சோபா அரசியல் பண்றீங்களான்னு உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள கேட்டார் இல்லையா? அதுக்கு அங்க இருந்து கார் பிடிச்சி பனையூர் போயிட்டு வீட்டுல இருந்து அழுதுட்டு அதுக்கு வந்து பின்னாடியே இருந்து எழுதி ஒரு 4 பக்க அறிக்கையை வந்து போட்டிருக்காங்க. அதாவது மதசார்பற்ற அரசியல் தான் நாங்க இப்பவும் பண்றோம், இப்போ எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அதிமுக காரங்களுக்கும் பாஜகவுக்கும் எந்த தொடர்புமே இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கையை சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இவங்க சொல்றது கூட நியாயம் எடுத்துக்கோமே. ஏன்னா பாஜக ஆதரவில் இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில 26 எம்எல்ஏக்களோட இருக்கிறாங்க. இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய 21 எம்எல்ஏக்களும் லீமாரோஸ் அவர்கள் தலைமையில தானே இருக்காங்க. அப்படி பார்த்தா தாவேகா தலைமையில தானே இருக்காங்க. ஏன்னா தாவேகாவே லாட்டரி பண தலைமையில தானே இருக்கு. ஸோ சுத்தி வளைச்சு பாருங்க, கணக்கு கரெக்டா வரும். ஆக மொத்தத்துல தமிழகத்தை ஆட்சி செய்ய போறது ஃபியூச்சர்ல என்னமோ லாட்டரி பணமா தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இங்க வருது. இந்த இடத்துக்கு மக்கள் வழிவகுக்க கூடாது அப்படிங்கிறதையுமே நம்ம ஒரு பக்கமா பார்க்க வேண்டியிருக்கு. இன்னும் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். இணைந்திருங்கள்.